என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். சோத்துல இஞ்சி எது கறி எதுன்னு தெரியாம கடிக்கிற நாய்க்கு பேச்ச பாரு. எல்லா வைஃபும் என்ன வரம் வேணும்னு நினைப்பாங்க? கேட்டவுடன் கார் வாங்கி தரும் கணவனை விட கேட்டவுடன் சாமா கழுவி தரும் கணவன் கிடைப்பதே வரம். பேபி உங்க புருஷனை பத்தி சொல்லுங்க. என் புருஷன் தான் என் கண் கண்ட தெய்வம். அவர் வார்த்தைக்கு நான் மறுவார்த்தை பேச மாட்டேன். பேபி உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவளா இருக்காளே. கேட்குறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியுதுன்னு சொல்லுவான். பேபி நேத்து எதுக்கு உன்னை பொண்டாட்டி அடிச்சா? உலகம் முழுக்க தேடினாலும் என்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்க மாட்டான்னு சொன்னாலுங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு என்ன பைத்தியமா திரும்பி உன்ன மாதிரி பொண்ணை தேடன்னு சொன்னேன். சாமி கிட்ட என்ன வேண்டுனீங்க? அது வாங்க கடவுளே, எனக்கு மற்றவங்க மாதிரி என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை போட வேண்டாம்ல. கேட்கல, பழைய சண்டையை ஞாபகம் வச்சுக்காம இருந்தாலே போதும். என்னங்க திங்க் பண்றீங்க? தமிழ்நாட்டில் புள்ளிங்கனால பிரச்சனை, கேரளாவில் பிள்ளைங்கனால பிரச்சனை. எல்லாரும் அதிகமா புலம்புற ரெண்டு காரணம் என்ன? நமக்கு மட்டும் ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஆம்பளைங்க என்னால முடியாதது என்னங்க? ஆம்பளைங்க காலையை கூட அடக்கிடுவாங்க, ஆனால் அவங்க பொண்டாட்டி வாயை மட்டும் அடக்க முடியாது. என்னங்க யோசிக்கிறீங்க? ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்று. என்னோட ஹேர் ஃபாலுக்கும் என்னோட ஃப்ரெண்டோட ஹேர் ஃபாலுக்கும். லைஃப் ப்ராப்ளம்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் ஃபன் மூட்லேயே இருக்கிறவன்டா. இந்த பாவரு எல்லாத்துக்கும் என்னங்க சொல்றீங்க? தேவையான நேரங்களில் நமக்கு உதவுபவர் கடவுளை விட பெரியவர்.